மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட் டேஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, சீரகம், சோம்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை பட்டாணி, குடைமிளகாய், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. குடைமிளகாய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நாம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து வதக்கிங்க. இப்போ நாம் வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. Thank you.